காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு தலை. தலை சிறந்த தலைப்பாக தலை என்ற தலைப்பில் பல தலைவர்கள் அவரது தலையால கருத்துக்களை தலை சிறந்த கருத்துக்களாக கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வில் இன்றைய ஆளுமை திரு அரவிந்த் ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்முடைய நற்புழை தளத்தில் தொடர்ந்து சிறப்பான நிகழ்வுகளாக அவரது பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கும் இவர் நம் தளத்தின் மூத்த உறுப்பினர் சிங்கம் ஸ்ரீவித்யா அவர்களின் புதல்வன் ஆவார் மற்றும் திருச்சியை சேர்ந்து கல்லூரி மாணவர் ஆவார். தன்னுடைய கருத்துக்களை தனக்கே உரிய ஒரு வித்தியாசமான பாணியில் அழகாக பாடல்களுடன் ஸ்லோகங்களுடன் நிறைய ஆன்மீக கருத்துக்களையும் சேர்த்து கூறும் வல்லமை படைத்த இவர் இன்றைய தலைப்பு தலை என்ற தலைப்பில் அவரது கருத்துக்களை கூற உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ், ஸ்ரீகாந்த். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நம்ம ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பு. இன்றைய மாதத்தினுடைய தலைப்பு தலை. என்னடா இது தலை அப்படின்னு கொடுத்திருக்காளே, நான் ரொம்ப யோசிச்சேன். ஆனா இந்த மாதத்தினுடைய தலைப்பு ரொம்பவே அற்புதமான ஒரு தலைப்பு. தமிழ்ல பெயர் சொற்கள்னு இருக்கு. இந்த பெயர் சொற்கள் 6 விதமான பெயர்கள் உண்டு. திசை பெயர், பொருட்பெயர், சினைப்பெயர் அப்படின்னு பலவிதமான ஒரு 6 விதமான பொருட்கள் உண்டு. 6 விதமான பெயர் சொல்லி 6 விதம் உண்டு தமிழ். அப்படிப்பட்ட பெயர் சொல்ல 2 முக்கியமான விதம் என்ன அப்படின்னா, ஒண்ணு சினைப்பெயர், இன்னொன்னு பொருட்பெயர். இது 2 ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் கூட ஏதா இல்ல அப்படின்னாலும் தெரியாது பெருசா. ஆனா இது 2 ரொம்ப முக்கியம். சினை அப்படின்னா என்னன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு சினைன்னு பேரு. அதே மாதிரி இப்ப அடுத்து இருக்கக்கூடியது என்ன பார்த்தோம்னா பொருட்பெயர். பொருள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய பெயர். அப்ப இது 2த்துல ஏதோ ஒண்ணு இருந்தாலே ஒரு விஷயத்தை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். ஆனா இந்த தலைங்கிற சொல் 2த்துலயுமே வரக்கூடியது. சினைப்பெயராகவும் இருக்கும், பொருட்பெயராகவும் இருக்கும். என்ன இவர் சொல்றார், தலை அப்படின்னா தலையை மட்டும் தானே குறிக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. குறிப்பா அஜித் ரசிகர்களுக்கும் தோனி ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்னா தெரியும், தலை என்னும் பெயர் சொல்லாகவும் பயன்படும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த தலை என்னும் சொல் அஜித் இருக்கிறார் இல்லையா, நடிகர் அஜித், அவரை குறிப்பதற்காக பயன்பட்டு கொண்டிருந்தக்கூடிய ஒரு சொல். அதே போன்று இன்றும் சரி தோனியை குறிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தலை. தலை அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டோம்னா, முதல்ல பார்க்கிறோம் அப்படின்னா, தலைனா தலைமையானது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல முதன்மையானது, இல்ல முன்னிறுத்தப்பட வேண்டியது, இல்ல மதிக்கத்தக்கது. இத்தனை பொருட்கள்ல இந்த தலை அப்படிங்கிற எழுத்து சொல் வருது. இந்த தலைங்கிற சொல்ல நிறைய விதமா பயன்படுத்தினாலும் சமீப காலத்தில் நான் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல் இந்த தலையை முதன்மையாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சொல். நன்றிக்கு நன்றி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தையாக, அதாவது நன்றி அப்படிங்கிற சொல்ல விட இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமாக திருஞான சம்பந்தர் அவருடைய தேவார பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தலையல்லால் கைமாறில்லேன் அப்படின்னு. இது நான் இப்போ கொஞ்ச நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். திரு பாண்டே அவர்களுடைய பேச்சு ஒண்ணுல கேட்டது, தலையல்லால் கைமாறிலேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை.
அப்போ ஒருவனுக்கு வந்து தலை அப்படிங்கிறது நன்றிங்கிற சொல்றதுக்கு தலையல்லால் கைமாறு இல்லைன்னா என்னுடைய தலையை உங்கள் திருவடியில் வைக்கக்கூடியதை தவிர எனக்கு நீங்கள் செய்த காரியத்திற்கு எப்படி நன்றி கூறுவது என்று தெரியவில்லை அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தம். அப்படி ஒரு அற்புதமான விஷயம். தலை அப்படிங்கிறது ஒருவருடைய மொத்த உருவத்தையுமே பிராதான்யப்படுத்தக்கூடியது, அதாவது முதன்மைப்படுத்தி காட்டக்கூடியது. நான் அதற்குத்தான் சொல்லுவோம் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். எதற்கு தலை வணங்கணும் முதல்ல அப்படின்னா, நம்மளுடைய வித்வத்தை, ஒருவருடைய வித்வத்திற்கு நம்மளுடைய மரியாதையை செலுத்துவதாகவோ, இல்ல ஒருவருடைய ஆஹ் அதாவது என்ன சொல்றது, ஒருவரை பெருமைப்படுத்துவதற்காகவோ அல்லது ஒருவர் செய்த உதவியை நாம் அங்கீகரிப்பதற்காகவோ அவர்களிடத்தில் நம்முடைய கிருத்தஜதைகளை நாம் தெரிவிக்கிறோம். அப்படி சொல்லக்கூடியதான் வந்து நன்றி முதல்ல. அப்ப நம்முடைய தலையே நம்ம அவருடைய திருவடியில வைத்து சொல்றது கூடியதுதான் இந்த தலையல்லால் கைமாறிலேன் அப்படிங்கிற வார்த்தை. அடுத்து இந்த தலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது திருவள்ளுவரும் கூறுறாரு. அறவாழி அந்தனன் தாள் சேர்ந்தாருக்கள்ளால் பிறவாழி நீந்தல் அரிது அப்படி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் பொழுது தாளை வணங்காத்தலை அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். தலையல்லால் தான் தருதலால் ஓகே தெரியல. தாளை வணங்காத்தலை அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். அந்த திருக்குறள் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான திருக்குறள். அதாவது நான் ஒருவருடைய தாள் அதாவது திருக்குறள் எப்படி அமையும் அப்படின்னா, இடையூறுக்கு மன்னிக்கணும். கற்றதனாலாய பயனுங்கள் வாளறிவன் நற்றார் தொழாரெனின் அந்த குரலா ஐயா? இல்லையா, தாளை வணங்காத்தலைன்னு இயல் ஒரே நிமிஷம் முதல் அதிகாரத்துல வரக்கூடிய குரல் அது. வர கோயில் பொறியில் குணமிலவே என்குலத்தான் தாளை வணங்காத்தலை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு குரல். இந்த குரல் வந்து முதல் கடவுள் வாழ்த்துல இருக்கக்கூடிய 9வது குரல். அதாவது எவன் ஒருவனானவன் இறைவனுடைய எண்குணத்தானாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தலையை வைத்து வணங்குகிறானோ அவனுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது என்பதை சொல்வதற்கு போல இருக்கக்கூடிய குரல். கோயில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்பதுதான் அந்த குரல். அதாவது இந்த குரலுடைய பொருள் என்ன என்றால் கோளில் பொறியில், அதாவது பல கோள்களினால் பொறியில் வாடக்கூடிய, பொறியினா துன்பம், கோள் அப்படின்னா கிரகங்கள், அதாவது ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்னால ஒரு மனிதன் துன்பப்படுறான் இல்லையா, அப்படி அவன் துன்பப்படக்கூடியது எல்லாமே எண்குணத்தானாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், அதாவது வேற யாரையுமே இது குறிக்காது அப்படிங்கிறத பல கவி அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே 8 குணங்கள் உண்டு, கல்யாண குணங்கள் உண்டு. சமஸ்த கல்யாண குணோஜ்வலாம் பகவதியும் வந்தே ஜெகன்மாதரம்னு சொல்லும் விதமாக 8 விதமான குணங்களை கொண்ட ஸ்ரீமன் நாராயணனுடைய காலை எவன் வணங்குகிறானோ அவனுக்கு இந்த கஷ்டங்கள் வராதுன்னு சொல்றார். அப்போ தாளை வணங்கா தலை அப்படின்னு தான் வள்ளுவ பெருந்தகையும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அப்படி தலை என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒருவரை பிராதான்யப்படுத்தி காட்டுவது, ஒருவருடைய அதாவது என்ன சொல்றது, ஒருவருடைய கீழ்ப்படிதலை உணர்த்தும் விதமாக இருக்கக்கூடியது தலை அப்படிங்கிறது. தலையை குனிவது அப்படிங்கிறது. அதனாலதான் தலை குனிந்து பேச வேண்டும் பெரியவர்களிடம். ஏன்னா பெரியவர்களிடம் தலை நிமிர்ந்து பேசுவது அப்படின்னா, தலை நிமிர்றது அப்படின்னாலே நம்ம வந்து முன்னே இருப்பவர்களை நமக்கு சமமாக பார்க்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தோடு இருக்கிறோம் அப்படின்றோம். அவர்களுடைய தலையை குனிந்து நாம் பேசும் பொழுதுதான் முன்னே இருப்பவர்கள் சொல்வதை நாம் கேட்கிறோம் அப்படிங்கிற விதமாக இருக்கக்கூடிய சொற்கள்.
இந்த மாதிரி பல விஷயங்கள் தலை அப்படிங்கிறதுக்கு இருந்தாலும், தலை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான இன்னொரு சொல் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. தலை அப்படின்னா என்ன? முதன்மையானது அப்படிங்கிற பொருள்ல இந்த தலைங்கிற வார்த்தையை இந்த இடத்துல திருவள்ளுவர் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். கல்விங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடியது. அதாவது இதற்கு முன்னாடி பார்த்தது தலைங்கிறது சினைப்பெயராக, இந்த இடத்துல தலை அப்படிங்கிறது பொருட்பெயராக பார்க்கிறோம். அப்படி திருவள்ளுவருடைய காலகட்டத்திலிருந்து தலைங்கிறது பொருட்பெயராகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள்ங்கிறது தெரியாது. அப்ப இந்த திருக்குறள் அவர் என்ன சொல்ல வருகிறார்னா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறது தான் இந்த குறள். அதாவது ஒருவர் எத்தனை விஷயங்களை கேட்கிறாரோ அவர்கள் கேட்டு அவருடைய அறிவை வளர்த்து கொள்வதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தில் எல்லாம் தலையாய செல்வம், முதன்மையான செல்வம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம இப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்னா, அடுத்து அப்படியே இதே விஷயத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்லுவாருன்னா, எழுமைக்கும் ஏமாப்புடைத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படிம்பார். ஏன்னா ஒருவன் கேள்வியால கத்துக்கக்கூடிய விஷயம் அறிவாகத்தான் இருக்குமா? அப்படி அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவானது அவனுக்கு மட்டும் பயன் தராமல் அவனுடைய தலைமுறையில் வந்திருக்கக்கூடிய 7 தலைமுறையினருக்கும் அந்த அறிவானது பயன்பெறும். அப்படிங்கிறதுனாலதான் அந்த கல்விங்கிற அந்த அறிவை தலையாய செல்வம்னு சொல்றார். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த முதன்மைத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுவதற்காக இந்த தலை அப்படிங்கிறது பயன்படும். சரி, தலைங்கிறதுக்கு இவ்வளவுதான் செய்ய முடியுமா அப்படின்னு அதுதான் கிடையாது. இப்போ திருமாலைன்னு தமிழ்ல ஒரு பிரபந்தம் உண்டு. அந்த பிரபந்தத்தினுடைய முதல் வரி என்னன்னா, முதல் பிரபந்தம், காவலிற் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே உலகுண்டுமிழ்ந்த முதல்வானின் நாமம் கற்ற அவளி புடமை கண்டாய் அரங்கமான அருளானே அப்படின்னு திருமாலைங்கிறதுனுடைய முதல் பிரபந்தம். இந்த பிரபந்தத்துல என்ன சொல்றது அப்படின்னா, இந்த பூவுலகத்திற்கு நாம் பிறந்தது எப்படின்னா, புலன்களை நமக்கு காவலாக வைத்துக் கொண்டு இந்த ஜீவாத்மா அந்த உயிரானது விட்டது. இதுல இருந்து வெளியே செல்லக்கூடிய வகையை நான் அறிந்து கொண்டேன் என்றால், அதில் அந்த வழியை அறிந்து கொள்ள விட்டேன்னா, அதாவது ஸ்ரீமன் நாராயணனைத்தான் பற்றி கொண்டு நான் மேல போகணுங்கிறத தெரிஞ்சுட்டேன்னா, யமனோட தலையில கூட கால் வச்சு மிதிக்கிற அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் வந்துடுங்கிற மாதிரி இந்த வரி இருக்கு. இந்த வரியில தலைங்கிறது சினைப்பெயராகத்தான் இருக்கு. ஆனா ஒருவர் தலையை நம்மால ஏறி மிதிக்க முடியறதுன்னா நம்முடைய ஏற்றம் என்னன்னு காண்பிக்கும் விதமாக இந்த இடத்துல தலை அப்படிங்கிற சொல்லினுடைய பிரயோகம்ங்கிறது இருக்கு. இதே விஷயத்த தேவாரத்துல ஒரு பாடல்ல இருக்கும். தேவார பாடல் எனக்கு ஞாபகம் வரும் பொழுது அடியேன் சொல்றேன். ரொம்ப நன்னா இருக்கும். அந்த பாடலும் நன்னா இருக்கும். அஞ்சேல்னு வரும் அந்த பாடல், எனக்கு ஞாபகம் வரும் பொழுது சொல்றேன். ரொம்ப அற்புதமான பாடல். இவர் எழுதியக்கூடிய பாடல், திருநாவுக்கரசர் அவர் எழுதின பாடல் அது. எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல அந்த பாடல்ல இருக்கக்கூடியதும் இதே மாதிரி விதமாக யமனுக்கே நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நடலை இல்லோம் நரகத்தில் இடர்படும் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் தாமார்க்கும் குடியிலா தன்மையினான சங்கரனின் தாழ் வணங்கி அப்படின்னு பாடல். அந்த பாடலினுடைய பின்னால் வரி, நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம்னு அந்த பாடல். குடியல்லோம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் தாமார்க்கும் குடியிலா தன்மையினான சங்கரனின் தாழ் வணங்கி அப்படின்னு வரக்கூடிய பாடல். அந்த பாடல்ல கூட
நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனையும் அஞ்சோம் நமனான யமனையும் பயப்பட மாட்டோம். எப்ப தாமார்க்கும் குடியிலா தன்மையினான சங்கரனின் தாழ் வணங்கி. வணங்குதல் அப்படிங்கிற பொருள் நம்முடைய நம்முடைய சிரசை, நம்முடைய தலையை அந்த தேவதையினுடைய பாதத்திலேயோ அல்லது அந்த யாரை நாம் வணங்குகிறோமோ அவர்களுடைய பாதத்தை நம்முடைய தலையில் வைத்துக் கொள்வதே அதற்கு சாட்சி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வரி. அப்ப அந்த தேவாரத்திலையும் இதே மாதிரி நமனையும் பார்த்து நமன்னா யமனையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறத சொல்லும் விதமாக இருக்கக்கூடியது அந்த தேவார பாடல். அந்த இடத்திலையும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது இந்த தலை அப்படிங்கிறது. அதே மாதிரி ஏற்கனவே முன்னாடி 2 பிரபலங்களை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதற்கு நான் கொஞ்ச நேரத்துல வரேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த தலை அப்படிங்கிறதோட நிறைய பின்னோட்டு சொற்கள் முன்னோட்டு சொற்கள்லாம் சேர்க்கலாம். ஐயா அருணகிரி ஐயா அவர்கள் கூட நம்முடைய இதுல வாட்ஸ்அப் குழுவுல பதிவிட்டு இருந்தார். எத்தனை தலை வைத்து எத்தனை வார்த்தைகள் நம்மளால உருவாக்க முடியும்னு. அதுல முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை வந்து தலைமை. ஏன்னா இந்த தலைமை அப்படிங்கிற சொல் வந்து பலவிதமான பின்னோட்டு முன்னோட்டு சொற்களோட சேர்ந்து கொண்டு இது பல வார்த்தைகளை உருவாக்கும். உதாரணத்துக்கு சொல்றோம்னா தலைமை ஆசிரியர், நம்ம எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இந்த தலைமை ஆசிரியருங்கிறவர் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருக்கக்கூடிய, அதாவது ஆசிரியர்களுக்கு தலைமையானவர். தலைமை செயலகம், அதாவது இந்த நிறைய இதுக்கெல்லாம் நான் பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியக்கூடிய சொற்கள். அதே மாதிரி தலைவர், அதே மாதிரி தலைமை, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே, இந்த தலைங்கிற வார்த்தை பல முன்னோட்டு பின்னோட்டு சொற்களை கொடுத்தாலும் இது எல்லாமே குறிப்பது என்னன்னா முதன்மை அப்படிங்கிற சொல்லத்தான், முதன்மையானது அப்படிங்கிறதான் வந்து சுத்தி சுத்தி வரக்கூடிய ஒரு சொல்லாக இந்த தலை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப தலைங்கிறது இதை மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. இவனுக்கு வந்து தலை கணம் பிடித்தவன் சார் இவன் அப்படின்னா அகங்காரம் அதிகமாக உடையவன், கர்வம் உடையவன் ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ தலையில் கணம் இருப்பவனுக்கு கர்வம் உடையவன் அர்த்தம். தலை கணம்னா அந்த இடம் கிடையாது, தனக்கு மட்டும்தான் அறிவுச்செருக்குன்னு சொல்றோம் இல்லையா, தனக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு, மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லும் விதமாக இருக்கக்கூடியதுதான் இந்த தலைகணம். இந்த தலைகணம் அப்படிங்கிறது நமக்குத்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு காலத்துல பிரம்மதேவனுக்கே இருந்திருக்காது, நம்மை படைத்த பிரம்மனுக்கே இருந்திருக்கு. அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அவருக்கும் இருந்ததுனாலதான் அவர் படைச்ச நமக்கு இருந்தது. சரியா? அதுதான் வந்து சகவாச தோஷம்னு சொல்லக்கூடிய விஷயம். எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னா வேற யாராலையுமே இந்த அளவுக்கு அழகாக படைக்க முடியல, என்னுடைய படைப்பு தான் வந்து ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற கர்வம் இருக்க, அந்த படைப்புங்கிறது ஒண்ணுமே கிடையாதுடா அப்பா, உன்னைய படைச்சதே நான் தான் அப்படிங்கிறத சிவபெருமானும் விஷ்ணுமூர்த்தியும் சேர்ந்து நிரூபித்து காட்டி ஜோதி ஸ்வரூபமாக இருந்தது, அந்த பிரம்மனுடைய செருக்கை குறைத்தது அப்படின்னு பல இதிகாச புராணங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த பிரம்மனுக்கு வந்து தலைகணம்ங்கிறது குறையுது. அப்ப தலைகணம்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய நம்ம செய்யறதுதான் சரி, இன்னொருத்தர் என்ன செஞ்சாலும் நம்ம அளவுக்கு வராது அப்படின்னு சொல்றது. அது வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்ம எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம், ஆனா அப்படி கிடையாது, அதுதான் உண்மை. நமக்குள்ள இருக்கிறவர்கள் வேணா நம்ம சிறந்தவர்களாக இருக்கலாமே ஒழிய எல்லாவற்றிலும் நான் தான் சிறந்தவன்னு சொல்றது முட்டாள்தனம், அதுதான் உண்மையும் கூட. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தலை அப்படிங்கிற சொல்ல சுற்றி சுற்றி வரக்கூடிய விஷயம். அதே மாதிரி முன்னாடி சொன்னார் போல 2 பிரபலங்கள், இது ஒருத்தர் வந்து இப்ப என்ன தலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு கார் ரேஸ் எல்லாம் ஓட்டின்னு இருக்காரு. அவருடைய பேர் வந்து அஜித் குமார் அப்படின்னு பேரு. ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்றது, இப்ப வரைக்கும் நம்ம பார்த்திருக்கக்கூடிய வகையில அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். அடிய நேர்ல போய் அவர்கிட்ட பேசினது கிடையாது, அதனால தெரியல. கொடுத்திருக்கக்கூடிய, அது என்ன சொல்றது, நேர்காணல்கள், அதை வைத்து சொல்லணும்னா நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும்.
தன்னுடைய அவரை பற்றி முக்கியமாக ஒண்ணு சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய படங்கள், நிறைய படங்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் எளிமையான படங்களாக இருக்கும். நம்ம சுலபமா நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய படங்களாக இருக்கும். அவருடைய ரொம்ப சில பாடல்கள்லாம் கூட ரொம்ப அதாவது என்ன சொல்றது, மனதில் இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். உதாரணத்துக்கு சத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், அந்த மாதிரி ஒரு பாடல், ரொம்ப அற்புதமான பாடல் அது. அந்த பாடல் ராஜராஜனின் வாளை கேட்டேன், அந்த மாதிரி வரிசையா பாடியிருப்பார். அது ரொம்ப அற்புதமான பாடல். அந்த பாடல் இருக்கக்கூடிய ஒரு கருத்து, ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா, நிம்மதியான தலையை கேட்டேன் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்முடைய தலையில நிம்மதி இல்லாம தலை வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் பூராவே நம்முடைய மூளைக்குள்ளதான் இருக்கு. அப்படி அந்த மூளைக்குள்ள அது சுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த மூளையானது ஓடிக்கொண்டே இருந்ததுன்னா, நம்ம உடம்புடைய சிபியூங்கிறது நம்ம மூளை, என்னதான் மானிட்டர்ல இருந்து எல்லாமே ஆஃப் ஆனாலும் அந்த சிபியூ ஓடிண்டே இருந்ததுன்னா எப்படி கம்ப்யூட்டர் ஆனது மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கோ, அந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆகாத நம்ம உடம்பு செயல்படணும்னா நம்முடைய மூளை உறங்கணும். அப்படி நம்ம மூளை உறங்கணும் அப்படின்னா நம்ம மூளை நிம்மதியா இருக்கணும். நிம்மதிங்கிறது ஒரு நிலை, அதாவது கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் அப்படி கூறப்படக்கூடியதுன்னு அது சொல்லலாம். நம்ம நிம்மதி அப்படிங்கறத நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னா, அதாவது இன்றைக்கு இப்ப இருக்கிறது எனக்கு போதும், இருக்கிறதை வைத்துக் கொண்டு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் நிம்மதி அப்படின்னு சொல்லலாம். நம்ம சுலபமா டிஃபைன் பண்ணணும்னா, ஆனா அதற்கு ஆழமான கருத்து இருக்கு அந்த நிம்மதிங்கிறதுக்குள்ள. அதுக்குள்ள போனோம்னா அது ரொம்ப தியாலஜிக்கலா போயிடும், ரொம்ப பிலசாபிக்கலா தத்துவ ரீதியாக போயிடும். நம்ம அதற்குள்ள போக வேண்டாம். அப்ப அந்த நிம்மதிங்கிற நிலை இருப்பதற்கு நம்மளுடைய தலை ஒழுங்கா இருக்கணும். நிம்மதியான தலையை கேட்டேன்னு இருக்கக்கூடியது தலையே அவருடைய வாயால சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் இவனுக்கு தலை அதிகம் சார் அப்படின்னா, அவனுக்கு மண்டை அதிகம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அப்ப அந்த மண்டைங்கிற வார்த்தை தலையத்தான் குறிக்கும். அப்போ தலையை குறிப்பிடுறானா கிடையாது, அவனுடைய மூளையில இருக்கக்கூடிய அறிவின் செழுமையை சொல்லக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அதனால இதெல்லாம் தலையை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் ரசிகனாக இருக்கிறோம் நம்ம. அப்படி கிரிக்கெட் ரசிகனாக இருக்கும் பொழுது தோனி அவர்களை பற்றி பேசல அப்படின்னா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இத்தனை நேரம் ஜாக்கிரத நிஷ்டனா இருந்திருக்கும், அதாவது தூங்காம இருந்திருக்கும் ராத்திரி பொழுது பூரா. அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருந்துட்டு வரும் பொழுது கண்டிப்பா தூக்கம் வரும். ஆனாலும் சொல்ற வார்த்தை இல்லையா, என்னது இவரை பத்தி பேசலைன்னா தூக்கம் வராது, அதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய தலை தோனி, இவரை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது. கேப்டன் கூல் எல்லாமே அவர் தான். தலை அப்படின்னா தோனி, தலை சின்ன தலைன்னா ரெய்னா இல்லையா? அப்படி ஒரு அற்புதமான விஷயம். அவரை ஏன் தலை அப்படின்னு சொல்றோம்னா, இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த தலைமை பண்பு எல்லாரிடக்கும் அது வந்து விடாது. அந்த தலைமை பண்புங்கிறது நினைத்து பாருங்களேன். ஒரு கடைசி நேரத்துல ஃபைனல்ஸ் 2025 வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு நம்ம தோண்டு போறோம் இல்லையா? 2025 அந்த மாதிரியான விஷயங்கள் அது அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கா? ஃபைனல்ஸ்ல போய் தோத்துருக்காரா? ஃபைனல்ஸ் போனா ஜெயிச்சுதான் வந்திருக்காரு. அப்ப ஃபைனல்ஸ் போகாம இருந்திருக்கு, அது நடந்திருக்கு. ஆனா ஃபைனல்ஸ் போய் தோத்தது கிடையாது. அப்ப அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணோம், எல்லா விஷயங்களையும் தன்னுடைய தலையில் வைத்திருப்பதனாலதான் அவரை தலைன்னு நம்ம கொண்டாடுறோம். சும்மா விளையாட்டுக்காக கொண்டாடவில்லை. அவர் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 296 டிஆர்எஸ் அப்படிங்கறது எடுத்திருக்காரு, டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 296 முறை எடுத்திருக்காரு. அதுல 6 வாட்டியோ 7 வாட்டியோ தான் ஃபெயிலியர் அவருடையது. அதை தவிர
மீதி எல்லா வாட்டியுமே வந்து டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் கரெக்டா இருந்திருக்கு. அப்ப ஒரு விஷயம் எல்பிடபிள்யூல இருந்து கேட்ச்ல இருந்து எல்லாமே தன்னுடைய மனதுக்குள்ளேயே தன்னுடைய தலைக்குள்ளேயே கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கக்கூடியதுனாலதான் அவர் தலை. அவ்வளவுதானா சார் அப்படின்னா, தன்னுடைய தலைமை பண்பு வேற எப்படி எல்லாம் அவர் காண்பித்திருக்கிறார்னா, உண்மையிலேயேனா அவருடைய 3வது போட்டி, சர்வதேச போட்டியில 3வது போட்டி. அந்த 3வது போட்டியில வந்து அவர் ஆடக்கூடியது 1 டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது முதல் விக்கெட் விழுந்தோனையே களத்திற்கு வரக்கூடியது. அப்பதான் வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் தலைமை ஏற்ற பிறகு அவரால் அந்த இடத்துல விளையாட முடியல. ஏன்னா பிற்காலத்துல வந்திருக்கக்கூடியவர்கள்லாம் மேலே ஆடக்கூடிய ஆட்களாக இருந்தார். அப்படி இவர்கள் மேலே ஆட வைக்கணுங்கிறதுனால அணியின் நலனை முன்னே நிறுத்தி கொண்டு தன்னுடைய இடத்தை வந்து ஒரு மேலும் கீழ் செய்து 5 டவுன் 6 டவுன் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சு. இப்ப அவர் அப்படி வராம இருந்திருந்தா உண்மையிலேயே தோனியை விட ஒரு சிறந்த தோனிங்கிறது இப்ப விராட் கோலி நம்ம எந்த அளவுக்கு பேசுறோமோ அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மட்டைப்பந்தாளராக ஒரு சிறந்த துடுப்பாட்டக்காரராக இருந்திருப்பார். ஆனால் அணியின் பொறுப்பை முதன்மையாக கொண்டு அவர் பின்னாடி விளையாடினார் அப்படிங்கறத பல அறிஞர்கள், பல கிரிக்கெட் அது என்ன சொல்றது கமெண்டேட்டர்ஸ் அவர்களுக்கே வந்து சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய 3வது போட்டியில சஞ்சய் மஞ்சரேக்கர் அவர் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வந்து had we found the next master blaster அப்படிங்கிற வரியோட எழுதியிருப்பார். அதே மாதிரி பத்திரிகைகளையும் நெக்ஸ்ட் மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு தான் வந்திருக்கும். ஆனா அணியினுடைய இதை முன்னே நிறுத்தி கொண்டு நம் வந்து பின்னாடி விளையாடினாலும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி 2007 உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை இந்தியா முதல்ல ஜெயிச்ச T20 உலகக்கோப்பை இனாகரல் அடிஷன், அதாவது முதல் T20 உலகக்கோப்பையை ஜெயிச்ச முதல் அணி இந்தியா. அந்த வருடம் வந்து எல்லாருக்குமே வந்து ஹர்பஜன் சிங் அப்படிங்கிற ஒரு பவுலர் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமானவர். அவருக்கு பந்து வீசக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுதும் ஜோகிந்தர் சர்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவருக்கு பந்தை கொடுத்து இந்தியா ஸ்ரீசாந்த் டேக்ஸ் இட் அப்படிங்கிற ஒரு ரவி சாஸ்திரியினுடைய பேச்சோட அந்த உலக கோப்பைங்கிறத இந்தியாவானது வென்றது. அதே மாதிரி 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து 50 ஓவர் மேட்சா நடக்கும். ஆனா அந்த இதுல என்ன ஆயிடுதுன்னா மழையினால 20 ஓவர் போட்டியா மாறிட்டு இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா அந்த மேட்ச். அதுல என்ன ஆகும்னா 2 ஓவர் முதல் 2 ஓவர்ல இஷாந்த் சர்மா அப்படிங்கிற பவுலர் அடி செம்ம அடி வாங்கியிருப்பார். அவருடைய 2 ஓவர்ல கிட்டத்தட்ட 29-30 ரன் கொடுத்திருப்பார். அந்த அடி அடிச்சிருப்பா அவளை 150 என்னமோ தான் டார்கெட் அதை சேஸ் பண்றதுல. அப்ப நடுவுல ஒரு ஓவர் கொடுக்கும் பொழுது தோனி அவரை நம்பி ஓவர் கொடுப்பார். அப்ப ரவி புப்பாரா அப்படிங்கிற பேட்ஸ்மேன் அங்க விளையாடிட்டு இருந்து அவருடைய விக்கெட் எடுத்து இந்தியா பக்கம் மேட்சை திரும்ப கொண்டு வர்றதும் அந்த இஷாந்த் சர்மா தான். அப்போ அந்த யாருக்கு எப்போ ஓவர் கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது அந்த காலத்துல கரெக்டா செய்யணும் இல்லையா? காலம் கருதினும் கைகூடும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த தலைவனுடைய பண்பு, ஏன்னா தலை அப்படிங்கிறது தலைவனைத்தான் குறிக்கும். அப்படி தலைவனாக இருக்கக்கூடிய அவனுடைய பண்பு எப்படி இருக்கணுங்கிறத திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அந்த பண்புக்கு நிகராகத்தான் நம்முடைய தோனி அவர்களும் வாழ்ந்திருந்திருக்கிறார். 2011 உலகக்கோப்பை அதுவே சொல்லாமே. 2011 உலகக்கோப்பையில அவர் வந்து 4வது இடத்துல விளையாடினதே கிடையாது. அவருடைய இடம் வந்து 5-6ல தான் வருவார். ஆனா 2011 உலகக்கோப்பையின் இறுதி போட்டியில பார்த்தோம் அப்படின்னா 4வது இடத்துல வருவார், 2 டவுன்ல வருவார். எப்பவுமே இந்த டீம் எப்படி இருக்கும்னா ஓப்பனிங் வந்து வீரேந்தர் சேவாக், இவன் கௌதம் கம்பீர், சச்சின் டெண்டுல்கர், 1 டவுன் வந்து விராட் கோலி, 2 டவுன் வந்து இவர் யாரு யுவராஜ் சிங், அதற்கப்புறம் ரெய்னா, அதுக்கப்புறம் தோனி. இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த போட்டியில மட்டும்
என்ன ஆயிருக்கும்னா யுவராஜ் சிங்க்கு வர வேண்டிய இடத்துலயே, அதாவது 4வது இடத்துலயே தோனி வந்திருப்பார். அவர் 91 ரன்கள் அந்த மேட்ச்ல அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. இதே அந்த நேரத்துல தோனி வராமல் இருந்திருந்தால், யுவராஜ் சிங்கே வந்திருந்தா நடந்திருக்குமா? நடந்திருக்கலாம், கண்டிப்பா நடந்திருக்காம போகுது. ஏன்னா இந்த வருடம் பூராவே யுவராஜ் சிங்கனுடைய மொத்தமான இதுலதான் இந்தியா பயணித்து கொண்டிருக்கும். அதனால வந்திருக்காதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா தோனி அந்த இடத்துல எடுத்த முடிவு இந்தியாவை உலக கோப்பைக்கு வெல்ல வைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படி தோனி finishes off in style. India lifts the World Cup after 27 years. அதுவும் அகைன் தி கிரேட் ரவி சாஸ்திரி கம்ஸ் இன்டு பிளே. அது என்னமோ இந்தியா இது வரைக்கும் எந்த கோப்பையை ஜெயித்தாலும் அந்த கோப்பையை ஜெயிக்கக்கூடிய தருணத்தில் இருந்த இன்னொரு முக்கியமான ஒரு தலைவர் ரவி சாஸ்திரி. அவருடைய கோச்சிங் சிஸ்டத்துலதான் இந்தியா பெரும் பெரும் மனிதர்களை கண்டுபிடித்து உள்ளே வைத்தது. அவருடைய கோச்சிங்ல தான் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஷிக்கர் தவான், புவனேஸ்வர் குமார், பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ஷமி, அதாவது இந்தியாவை பார்த்தாலே பயப்படக்கூடிய ஒரு பிளேயிங் 11 அந்த காலத்துல வைத்திருந்தார் அவர். அந்த மாதிரியான ஒரு தலைமை பண்பு ரவி சாஸ்திரி அவர்களுக்கு உண்டு. கிரிக்கெட்ல 11 பிளேயர்கள் விளையாடுறாங்கன்னா அந்த 11 பிளேயருமே ஒருத்தர் ஒழுங்கா விளையாண்டா கூட மேட்ச் ஜெயிக்கக்கூடிய விதமான 11 பிளேயர்களை ரவி சாஸ்திரி வைத்திருந்தார். ஓப்பனிங் ரோஹித் சர்மா, ஷிக்கர் தவான். நான் ஏன் கிரிக்கெட்டை பத்தி எவ்வளவு பேச எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அதனால சொல்றேன். அதே மாதிரி ரோஹித் சர்மா, அவரை பத்தியும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா ஒரு அணியை தொடர்ந்து இறுதி போட்டிக்கு எடுத்து செல்வதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அது வரைக்கும் அந்த அணியை வழி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் இல்லையா? அப்ப ரோஹித் சர்மா ஒரு சிறந்த தலைவராக இருந்து செயல்படக்கூடியவர். IPL பல முறை தன்னுடைய திறமையை காண்பித்திருக்கிறார். அதே மாதிரி விராட் கோலி, அவரும் ஒரு சிறந்த தலைவர் தான் சொல்லணும். ஏன்னா இந்திய டெஸ்ட் அணியை அவருடைய காலகட்டத்தில் அவர் வைத்திருந்தார் போல் யாராலையுமே வைத்திருக்க முடியவில்லை. இந்தியா பார்த்தாலே எப்படி ஒரு காலத்துல வெஸ்ட் இண்டீஸ் உடைய ஃபியர்சம் 4 அப்படின்னு இருந்தா இல்லையா, ஆண்டி ராபர்ட்ஸ், ஜோயல் கார்ட்னர், மைக்கேல் ஹோல்டிங்ஸ், மால்கம் மார்ஷல், இந்த 4 பேர் எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு அப்படி வச்சிருந்தார் அவர். அப்ப உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா, முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி அப்படின்னு அந்த 5 ஃபாஸ்ட் பவுலர், அந்த 5 அட்டே பார்த்தாலே பயப்படுவா. இங்கிலாந்துல போய் இங்கிலாண்ட தோக்கடிச்சு ஒரு கோப்பையை ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய தலைமையில இருக்கும் பொழுதுதான் நடந்தது. இங்கிலாந்துல போய் இங்கிலாந்துக்கு எதிராக, அதுவும் எப்போ வெறும் 60 ஓவர் தான் இருக்கு, அந்த 60 ஓவர்ல இங்கிலாந்துல இருக்கிற 10 பேரோட விக்கெட்டையும் எடுக்கணுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதுவும் இங்கிலாந்துல போய் அதுல ரூட், மார்கன் அப்படின்னு பல பெரும் புள்ளிகள் வேற இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு பவுலிங் சேஞ்சஸ் எப்ப யார கொண்டு வரணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி அவருடைய தலைமை பண்பையும் நிரூபித்திருக்கிறார். நம்ம யாரையும் நிரூபிப்பதற்காக சொல்ல, பல எடுத்துக்காட்டுகளைத்தான் பார்த்து கொண்டு வரும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா சர்காஸ்டிக் சிட்டிசன் அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல சாஸ்திரட்டிக் சிட்டிசனான்னு தெரியல, அப்படி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் ஒரு 6 கொள்கைகளை அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. 1930 வாக்குல இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக. அந்த வளர்ச்சிகளை 1970 சீனா அந்த கொள்கைகளை பயன்படுத்தி முன்னேற ஆரம்பித்தது. அப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல ஒரு சம்வாதம் நடக்கிறாப்புலதான், பேச்சுவார்த்தை நடக்கிறாப்புலையும் அதை இவர் சொல்லும் பொழுது இந்தியா சார்பாக பேசக்கூடியவர் இது 1930 போஸ் சொன்னாரேன்னு சிந்தித்து பார்க்கக்கூடிய விதமாகவும் இருக்கும். ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு கான்டெக்ட் நான் பார்த்தேன்னா திரும்ப குரூப்ல பதிவிடுறேன். சாஸ்திரிக்கல் சிட்டிசன், கரெக்ட், அப்படி ஒரு சட்டைரிக்கல் சிட்டிசன், ஓகே. சோ அந்த ஒரு அற்புதமான யூடியூப் சேனல்ல நடந்திருக்கக்கூடிய விஷயம் அனைவருமே பார்க்கணும். அந்த சேனல்ல இருக்கக்கூடியது நிறைய கருத்துக்கள் அவர்கள் சொல்லக்கூடியது. ஒரே ஒரு பையன் தான் நடிப்பாரு. நல்ல ஒரு அற்புதமான கருத்துக்கள் அந்த யூடியூப் சேனல்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். எப்படி உலக பொருளாதாரம்ங்கிறது இயங்குது, இந்தியா எப்படி இயங்குது, அதற்கு யார் யார் எப்படி எல்லாம் சொல்றாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய விஷயம். அப்ப
அந்த இடத்திலேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய தலைமை பண்பாக இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி, அதே மாதிரி இந்தியாவினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள், அவரை பற்றியும் நம்ம பேசாம இருக்கக்கூடாது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், அவர் தன்னுடைய தலைமை பண்புக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்தியாவை முன்னிறுத்தணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணியிருக்கார். விஸ்வகுரு அப்படின்னு தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாராலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவருடைய தலைமை பண்புங்கிறதும் ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம், அனைவராலும் பாராட்டப்படக்கூடியது. இத்தனை விஷயங்கள் தலை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பார்த்தல. தலைங்கிறதே ஒரு தலைப்பு. அப்ப தலைங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு தெரிஞ்சுக்கணும். தலைங்கிறது பின்னொட்டு சொற்களோட சேர்த்து பல பல வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத வார்த்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொல். இந்த தலை அப்படிங்கிறது நம்முடைய பாரத கலாச்சாரத்திலும் ரொம்ப முக்கியமானது. தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக நமக்கு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல் தலை. அப்ப அந்த தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய தலையை வணங்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை தலை. அந்த வார்த்தைன்னு சொல்றதை விட பெயர் அப்படின்னு சொல்லலாம். அந்த முக்கியமான பெயரான தலையை நமக்கு தலைப்பாக கொடுத்து நம் அனைவரையும் அதாவது என்ன சொல்றது, தலை நிமிரச் செய்த தலைவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த மாதம் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அரவிந்த் ஸ்ரீகாந்த். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அருமை அரவிந்த் ஸ்ரீகாந்த். அருமையான தலைங்கிற தலைப்புல ஒரு நாளும் பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுல இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டைமென்ஷன். தலைங்கிறது பார்த்தீங்கன்னா சினைப்பெயராக, ஐ மீன் ஒரு வினை பெயராக கூட இருக்கிற மாதிரிலாம் அதை பற்றி சொல்லி, அதை பற்றிய திருக்குறள், தேவாரம் அதெல்லாம் சொல்லி கடைசியா தலைவர்கள் பண்ணும்போது நம்ம தலையினோடனே நமக்கு இந்த கால இளைஞர்களுக்கு தலை தோனி, தலை அஜித் அப்படிலாம் ஞாபகம் வருது. ஸோ அந்த அளவில் ஒரு பெரிய கிரிக்கெட் சாம்ராஜ்யத்தில் நேற்று கூட ஒரு வேர்ல்டு ஐ மீன் T20 மேட்ச்சில் இந்தியா பாகிஸ்தானை வின் பண்ணிச்சு நேற்றுக்கு நைட்டு. ஸோ கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு விளையாட்டாக இருக்கு நம்மகிட்ட. அதில் தலைவர்களுடைய பங்கேற்பு என்ன அப்படின்னு அழகாக சொல்லி, ஒரு ரொட்டீனாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி மாற்றி எப்படிலாம் ஒரு கேமை வின் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு தலைவருடைய இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு நமக்கு சொல்லுவாங்க, எங்கள் பாட்டியும் அதான் கொடுத்தா, எங்கள் அம்மா அதான் கொடுத்தா, குழந்தை ஏன் அழுவுதுன்னு நம்மகிட்ட ஒரு ஆட் இருக்கும். அந்த மாதிரி ரொட்டீன் விட்டு நம்ம வி ஷுட் கம் அவுட். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு க்ரோத்துக்காக ரொட்டீன் விட்டு வெளில புது ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுல தலைவர்களுடைய பங்கை பற்றியும் அழகாக சொல்லியிருக்கிறீங்க. சூப்பரான ஒரு பேச்சு, அருமை. ஸோ இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் தளத்தில் இருந்தால் அவங்கள பற்றின விஷயங்கள் சொன்னால் நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுறவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை பேர் வேண்டுவோர் அந்த வாரம் கிடைக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையும் வைத்து, உலகில் உள்ள அனைத்து வயதிலும் உடல்நலம், மனநலம் பெற்று வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து பின்னோட்டத்துக்கு செல்வோம். முதலாவதாக கை வைத்திருங்க. முத்துலட்சுமி மேடம், வாங்க மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம்.
அரவிந்த் ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க. சூப்பரா. இன்னைக்கு சிவராத்திரி அதுவுமா கண் விழித்து இருந்தாலும் வந்து இன்னைக்கு தவறாமல் காலையில பங்கு பெற்று அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க சொன்ன பாசுரங்கள் பிளஸ் அந்த தேவாரம் அந்த இதை நீங்க கேட்கும்போது எனக்கும் ஒரு பாடல் ஞாபகம் வந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கு அணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காயின்னு சொல்லி அந்த பாடல் முழுதலையுமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு உறுப்புகளும் இறைவனை எப்படி தொடரணும் அப்படின்னு திரு அங்கமாலை திருப்பதிகம்ங்கிற இதுல வந்து திருநாவுக்கரசர் சுவாமி பண்ணியிருக்காங்க. சரி, உங்களுடைய பாடலை கேட்ட உடனே எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு சொல்லிட்டு ரொம்ப அருமையா அஜித் கிரிக்கெட் எல்லா இதையும் டச் பண்ணி திருக்குறள் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வேறு சேர்ந்த ஐயா வாங்க ஐயா. எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்று நமது தம்பி அவர்கள் பூந்து விளையாண்டுட்டாருன்னு அவர் மாதிரி கிரிக்கெட்ல எப்படி டோனி அடிச்சாரோ அது மாதிரி இவர் அடிச்சிட்டு இருக்காரு நம்மள்ட்ட. இதுல ஒரு சிறப்பான இதை நான் சிலது மைண்டுக்கு வந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். தேவார பாடல் ஒன்று சொல்கிறப்ப ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு, எனக்கு அது ஞாபகம் இல்லை, பின்னாடி தான் இருக்குது, அதில் வரி ஞாபகம் இல்லைன்னு. அது அவருடைய எவ்வளவு பெரிய பெருந்தன்மையை அது காட்டுது. அது உடனே அதுக்கு கை கொடுக்க நாங்களாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மில்டன் வந்து யாமார்க்கும் குடியல்லோம் யமனை அஞ்சோம் அப்படின்னு அதை எடுத்து அவர் கொடுத்தது. இதுதான் இந்த இணையத்தில் நான் பார்க்கறது என்னன்னா, நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்றதுக்கு நான் உரிமையோட என்ன சொல்றேன்னா, இது நகைச்சுவைக்காக தான். நாங்க உங்களை சாருன்னு கூப்பிட மாட்டோம். அவ்வளவுதானா சாருன்னு தம்பி சொன்னப்போ ஒரு தடவை சொன்னாரு, அவ்வளவுதானா சாருன்னு. நீங்க மற்ற இடத்துல போய் சொல்றப்ப, ஏன்னா அங்கெல்லாம் வந்து இருக்கும், அவங்க அவ்வளவுதானா சார், வேற என்ன சார் சொல்றீங்க, நீங்க என்ன சார் சொல்றீங்கன்னு சார் சாரும்பாங்க. நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அவ்வளவுதானா தம்பி, வேற என்ன தம்பி இருக்கு, இன்னும் என்ன தம்பி சொல்ல போறீங்க, இப்படிதான் நாங்க கேட்போங்கிறத சொல்லிக்கிட்டு நானும் வந்து இன்டரப்ட் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு 2வது திருக்குறளை சொன்னேன். அதுலேயும் வந்து வருது, தலைவணங்கிறது தான் அதுலேயும் வருது. ஆனால் 9வது திருக்குறள் அருமையான, அதை விடையும் சிறப்பாக இருக்கிறத எடுத்து சொன்ன தம்பிக்கு இது மாதிரி தான் திறமையும் மிக திறமை இருக்கிறது. நீங்கள் டோனியை விட இந்த ஏரியாவில் அதிகமாக வரணும்னு அன்பு வேண்டுகோளை விடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ வீரர் சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அவருடைய பண்புகளை அழகா எடுத்து சொன்னீங்க. ஜெகநாத் சார் வாங்க சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீகாந்த் வந்து சிறப்பா பேசினாரு. அவருக்கு வந்து தலையின உடனே அவர் தோனியை பத்தி தான் நிறைய பேசணும்னு நினைச்சிருக்காருன்றது தெரியுது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு தோனி அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவர் வந்து அதை கடைசியா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனியை பத்தி அவருடைய தலைமை பண்புகளை பத்தி சிறப்பா பேசினார். அதாவது தலை அப்படின்ற வார்த்தை எடுத்த உடனே அவருக்கு வந்து தோணி இருக்கிறது தோனி தான். தோனின்றது தோனி அவருக்கு. அதனால அது 2வது அஜித்தை பத்தி அந்த வயசுல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அஜித் வந்து ஒரு கனவாக, அதாவது அவர் மேல எல்லாம் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாங்க. அது தெரியறது. அதனால அதை சொல்லணுன்றதுக்கே அது அவருக்கு முதல்ல தோணினது அதான் இருக்கிறதுனால அதை நல்ல சிறப்பா பேசினாரு. அதை தவிர அவர் வழக்கம் போலவே அவர் பாசுரங்கள் எல்லாமே அவர் வந்து கொஞ்சம் ரிலீஜியஸா அவர் போயிட்டு பேசுறத தொடர்ந்து செஞ்சாரு. அதுவும் சிறப்பா இருந்தது. அதுல கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி சொன்னாரு. மற்றபடி அவருடைய தலைமை பண்புகளுக்கு வீரா சார் சொன்ன மாதிரி தனக்கு தெரியல அப்படின்னும் பொழுது அதை அட்மிட் பண்ணவும் செஞ்சாரு. ஸோ அவருடைய பண்பு, அவரே ஒரு சிறந்த தலைமை பண்புக்கு அடையாளமா இருக்காருன்றது நிரூபிச்சிருக்காரு. நன்றி, வணக்கம். நன்றி ஜெகநாத் சார், அருமையா சுட்டி காமிச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவாரம், திருவாசகம், திருக்குறள், வேர்ல்டு உலகத்தில் நடக்கிற எந்த விஷயம் பற்றியும் தெரிஞ்ச ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுக்குறாரு. மில்டன் சார் வாங்க சார். வணக்கம் அனைவருக்கும். எப்போதும் போல எங்களுடைய என்ன சொல்றது, ஞான குருவாய் விளங்கும் ரமேஷ் சாருக்கு வணக்கம். அது நன்றி. நம்ம தம்பி வந்து அரவிந்த் வந்து என்ன சொல்றது,
விளையாட்டை பத்தி சொன்னாரு. அப்புறம் வந்து அதை பத்தி தான் மெயினா பேசின மாதிரி தோணுச்சு. அப்புறம் இலக்கணத்தையும் நிறைய பெயர் சொல்லி அதான் அவங்க தாய் யாருடைய பிள்ளைன்றதை காமிச்சிட்டாரு. தமிழ் தாயினுடைய பிள்ளை அவர். சிங்கமும் தமிழ் தாய் தானே. ஸோ அவங்க அருமையான விஷயம் அது. விளையாட்டை பத்தி கம்பனும் பேசியிருக்காரு. முத்துலட்சுமி பேசும்போது முதல் ஸ்லைடே அதுதான் நினைக்கிறேன். அவங்க போட்டாங்க. அதாவது விளையாட்டையும் தலைமை பண்பையும் சேர்த்து அவருக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துட்டாரு. உலகம் யாவை தாமல வாக்கலாம். அதுல வந்து முக்கியமான லைன், இது என்னுடைய பேரனுக்காக டெடிகேட் பண்ணுவேன், அரவிந்துக்கு டெடிகேட் பண்ணலாம் போல. அழகிலா விளையாட்டுடைய தலைவர் இருக்கே சரணாங்களே. அதாவது யாருக்கிட்ட தலைமை பண்பு இருப்பது, யாருக்கிட்ட சரணாகதி அடையுது, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பாடல்லையே சொல்லிட்டாரு. அழகிலா விளையாட்டோட அற்புதம். உலகத்திலேயே வந்து எத்தனை காவியம் இருந்தாலும் கம்பனுடைய காவியம் வந்து ஒரு படி மேல நிக்கிறதுக்கு காரணம் அந்த விளையாட்டு குறித்து ஒரு லைன் வருது பாருங்க. அது ஒரு தலைமை பண்பா அவர் சொல்றது வந்து மிக அற்புதம். ஸோ அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த வரி தான் அரவிந்த் பேசும்போது என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. இந்த நிம்மதியை பத்தி சொன்னாரு. நிம்மதியான தலையை கேட்ட அருமையான வரி அது. அதாவது ரொம்ப சூப்பர். அதே பாட்டு கண்ணதாசன் எழுதும்போது எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். ஸோ அந்த இடத்த நம்ம எல்லாருமே தான் நட்பு நெறிய நமக்கு தருது. நம்ம வீரசேகரையா, அப்புறம் சிவசங்கரி இவங்கெல்லாம் நம்ம சேரும்போது நமக்கு வந்து இருக்கிற நிம்மதியில பாருங்க, அந்த மதின்ற ஒரு வாழ் வருது பாருங்க. மதி இருந்தால் தான் நிம்மதி இருக்கும். ஸோ அப்படின்றதும் ஒரு அருமையான ஒரு விஷயம். அரவிந்த் பத்தி ஒரு பர்சனல் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல போனா, அந்த நம்ம ஜெகநாத் சார் சொல்லும்போது அவன் ஆன்மீகத்துல வந்து நல்ல ஒரு அனுபவத்தோட இருக்காரு அப்படின்றது. அப்படி ஒரு அனுபவத்தை ஒரு நாள் ஷேர் பண்ணாரு தம்பி அரவிந்த். ஒரு நாள் ஒரு இரவு ஏறக்குறைய ஒரு 3 hours 4 hours அவருக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், பெருமாளுக்கு ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் வந்து நான் படித்திருக்கலாம், ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு தெரியாத பல காரியங்களை திவ்ய பிரபத்துல இருந்தும் மற்றதுல இருந்தும் அவன் வந்து தொடர்ந்து ஒரு ஆச்சாரியா கிட்ட பழகி அந்த ஆச்சாரியார்கிட்ட இருந்து அவரு கத்துண்ட விஷயங்கள் அவருடைய அனுபவத்தை, நாட் தட் வாட் ஹி லேர்ன்ட், வாட் ஹி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ ஆன்மீகன்றது ஒரு அனுபவம்ன்ற ஒரு விஷயமும் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ற எக்ஸ்பிரஷன் வந்து அன்னைக்கு வந்து என்ன சொல்றது, அப்படி அவர் தோனி மாதிரி பொழந்து கட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதை இரவு முழுதும் வந்து என்னால் தூங்க முடியல. சிவராத்திரி மாதிரி அது பெருமாள் ஏகாதசி மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஸோ அப்படி ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு வெள்ளம் போல வார்த்தை, அந்த வெள்ளம் போல பாரதிய சொல்லுவார் இல்லையா, அந்த போல ஒரு வார்த்தை, அந்த போல ஒரு எக்ஸ்பிரஷன் அது வந்து அவருக்கு அமைஞ்சது. இன்னும் அரவிந்த் வந்து இன்னும் சிறப்பா பேச முடியும். ரமேஷ் சார் மாதிரி பவர்மெண்ட் எல்லாம் போட்டு பிரமாதமா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிசி படிக்கிற மாணவனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தோணல எனக்கு. ஸோ அதெல்லாம் முயற்சி எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நான் சொல்லல, அவங்க அம்மாவும் சொன்ன விஷயம் தான். ஸோ அதை வந்து நண்பன்ற முறையிலையும் உரிமையா சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு விதத்துல ஆச்சாரியனா இருக்கான், ஒரு விதத்துல நண்பனா இருக்கான். ஆனா ஒண்ணு என்னன்னா போன் எடுக்கிறது இல்ல, எடுத்தா பேசுறது ரொம்ப கம்மியா. எப்பவுமே பெரிய பிஸி பர்சன். இந்த பக்கம் வந்து ஒரு மாணவனா இருக்கான், அந்த பக்கம் வந்து ஒரு ஹாஸ்டல்ல வந்து ஒரு ஒர்க்கர், ஒரு வார்டனா இருக்காரு. ஸோ அதனால பல வேலைகள் இருக்கிறதுனால இருக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல இன்னும் நல்லா வரணும், இன்னும் சிறப்பு, இன்னும் தொடர்ந்து நம்ம ஐயா சொன்ன போல, வீரசேகர் ஐயா சொன்ன போல தொடர்ந்து வாங்க. எப்போ முடியுதோ மற்றவங்க பேசும்போதும் கேட்கறதையும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு இது சிங்கம் சொன்னது தான் சொல்றேன். கேட்டுக்கொண்டு வாழ்க வாழ்க என்று சொல்லி சிவராத்திரி ஞாபகப்படுத்தின பத்தியா, அதுதான் உன்னுடைய இது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மில்டன் சார், அருமை. எப்பவுமே ஒரு ரிசர்ச் ஸ்காலர் நீங்க, எல்லாத்துலேயும் அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. முத்துலட்சுமி மேடம், நீங்க எதை திருப்பி கேள்வி எடுத்திருக்கீங்க, இதை பேசணுமா? சார் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு. எனக்கு வந்து இவங்க அரவிந்த் சொல்லும்போது ஒரு சில இது கொஞ்சம் மறந்தது சொன்னாங்கல்ல, அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட நான் கான்வர்ஸ் பண்ணதில் வந்து என்னென்னா, அவர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நோட்ஸே வச்சுருக்க மாட்டார். தன்னுடைய மனசுலேருந்து அப்படியே அந்த ஞாபகத்திலேருந்து வர விஷயங்களை அப்படியே பேசுவாங்க. நான் கூட இப்போ வரைக்கும் நான் நோட்ஸ் வச்சு தான் பேசுவேன். எனக்கு தான் மைண்டில் இருக்கும், ஃபீட்பேக் கொடுக்கறதுக்குள்ளேயே மறந்துடுவேன் அந்த பாயிண்ட். அதையோ என்னமோ சொல்ல வந்தனேன்னு யோசிப்பேன். ஆனால் அவர் வந்து இப்போ நான் இது வரைக்கும் பேசுனதில் எப்போவுமே வந்து அவர் நோட்ஸ் இல்லாமல் பேசுவார். மேபி அந்த மனசில், அதாவது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால சம்டைம்ஸ் அது வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு இதாகும். அப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கழித்து வெளியில் வரும். அதை தான் நான் இன்னைக்கு பார்த்து அவரோட இதெல்லாம் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். தேங்க்யூ சார். இருங்கம்மா, நானும் நோட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.
அருமையான ஒரு ஸ்கில் வச்சிருக்கிறாரு. நோட் பண்ணாமயே பேசுறது. ஓகே. தேங்க்யூ. அம்பி ஸ்டூடண்ட்ஸ் நித்யாதேவி மேடம் தான் நினைக்கிறேன். என்னோட கெஸ் கரெக்டான்னு தெரியல. வாங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எப்பயும் இன்னைக்கு காலையில வரும்போதே யோசிச்சுட்டே இருந்தேன். ஒருவேளை ரொம்ப சத்தமா இருக்குமோ? ஆ, பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆனா அவரு நல்லா சூப்பரா பேசுவாரு. எனக்கு தான் காது குருமிக்குள்ள பயங்கரமா கத்தும். அ, ஏன்னா அவ்ளோ எந்துவா பேசுவாங்களா? ஆனா இன்னைக்கு நீங்க கரெக்டா பேசுனீங்க. எனக்கு அது கொஞ்சம் வியப்பை வந்து உண்டு பண்ணுச்சு. அவங்க பாருங்க நீங்க நோட் பண்ணலைன்னு சொல்லி அவங்க நோட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்றதே எனக்கு தெரியும். அதையும் நான் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க தலையில இருந்து ஆரம்பிச்சீங்க பார்த்தீங்களா? தோனி அப்படியே அஜித்தோட பாட்டு சத்தமில்லாத அதுவும் ராஜராஜ சோழன விட்டுறமா அப்படின்ட்டு அந்த ராஜா மாதிரி அந்த அந்த தோரணையில அந்த வாள இது பண்ணி அப்படி ஒரு இது பண்ணீங்க. ஆக்ட் மாரி பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து வந்து கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் இண்டிகேட் பண்ணீங்க. தலைக்கணம் அத பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இதையும் நோட் பண்ணேன். அ இன்னைக்கு வந்து இப் இருக்கக்கூடிய தலைமுறை, இளம் தலைமுறை நம்மளும் இளமை தான். ஆனா, இளம் தலைமுறைன்னு ஏன் சொல்றேன்னா, இங்க ஏஜ் குரூப் பார்க்குறப்ப பியர் குரூப்பா தான் இருக்கிறோம். அதையும் அதுக்கு நம்ம இளங்கன்று வந்திருக்காங்க. இளங்கன்றுல பார்த்தா சஞ்சய், அப்புறம் நம்ம தம்பி அரவிந்த், அ அப்புறம் அவங்க தம்பி. இவங்கள தான் நம்ம வந்து இந்த தளங்கள்ல பார்க்க முடியுது. அப்படி பார்க்கறதுக்குள்ள எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. தலைமைச் செயலகம் இப்படி ஒவ்வொரு வார்த்தைகள் சொன்னது. எல்லாருக்கும் அதுக்குரிய அர்த்தம் தெரியும் அப்படின்னு சொன்னாலும் கூட, அதை பத்தி தெளிவான ஒரு எப்படி இந்த தலை நைட்டு ஃபுல்லா யோசிச்சுச்சோ, இல்ல 2, 3 நாளா உருட்டுச்சோ அப்படின்ற மாதிரி தான். மென்மேலும் வளர வேண்டும். உங்கள் தாயாருக்கும் வாழ்த்துதல தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்துல. நன்றி, வணக்கம் வாய்ப்பிற்கு. தேங்க்யூ மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக் குடுத்தீங்க. சுனிதா ராஜா மேடம். வணக்கம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சாரோட அறிவு புலமை வந்து ரொம்ப வியக்கத்தக்கா இருந்தது. இந்த வயசுக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். வாழ்த்துக்கள். மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். அந்த தலன்ற பேரு வந்து சீக்கிரம் வந்துராது. அது வந்து பல தியாகங்கள வந்து தனக்காக இல்லாம மற்றவங்களுக்காக செய்யும்போதும், சரியான நேரத்துல சரியான முடிவுகள எடுக்கும்போதும் தான் அந்த தலன்ற பேரு வந்து நமக்கு கிடைக்குது. அத வந்து ஒரு எக்ஸாம்பிளா டோனி சார பத்தி பேசுனது ரொம்ப அருமையா இருந்தது சார். நன்றி. தேங்க் யூ சார். தேங்க்யூ மேடம். அருமை உங்க ஃபீட்பேக். வேற யாராவது பேசுறீங்களா? சிவகண்ணு மேடம். அனைவருக்கும் வணக்கம். அரவிந்த் இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒரு வித்தியாசமான கோணத்துல கொண்டு போனீங்க. நிறைய திருக்குறளை மேற்கோள் காட்டியும் இந்த ஞான சம்பந்த திருவாசகம் அதையும் எடுத்து சொன்னீங்க. ஸோ உங்களோட செஷன் அட்டன் பண்ணா ஏதாவது விஷயங்கள் தெரியாம போக முடியாது. அதே மாதிரி கிரிக்கெட் ஃபேன் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய லீடர்ஸ் பேரெல்லாம் எடுத்து எக்ஸாம்பிளாக கொண்டு வந்தீங்க. வாழ்த்துக்கள் அரவிந்த். தேங்க்யூ ஸோ மச் சார் வாய்ப்பிருக்கு. தேங்க்யூ மேடம். டாக்டர் மஞ்சுளா மேடம் இருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இன்கால் மெசேஜஸ் படிச்சிடலாம். கண்ணன் ராஜன் சார் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் எல்லா பாடங்களும் திரு அரவிந்த் வல்லமை பெற்றவர். தமிழாசிரியரின் இனிய சொற்பொழி போல் ஒலித்தது. வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. சிவகண்ணி மேடம் எக்ஸலன்ட் செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட இன்கால் மெசேஜஸில் உள்ள ஃபீட்பேக்கு. அரவிந்த் ஸ்ரீகாந்துக்கு 1 நிமிடம் உங்களோட ஏற்புரை எடுத்துக்கலாம் நீங்க. பின்னூட்டம் அளித்த அனைவர்களுக்கும் நன்றி. இன்னைய தினம் வந்து நம்ம நித்யாதேவி மேம் சொன்ன மாதிரி அந்த திருக்குறளை மறந்துட்டேன். அதுக்காக புத்தகம் எடுத்து பார்த்தேன். 90% என்னுடைய நினைவுல இருக்கிறத தான் நான் பேசணும்னு நினைப்பேன். ஏன்னா இந்த காலத்து இளைஞர்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்பவே நம்முடைய தொழில்நுட்பத்தை நம்பி போனதுனால அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அப்புறம் நம்முடைய மூளைக்குன்னு இருக்கக்கூடிய எண்ணம் வந்து குறைஞ்சிடும்.
நம்முடைய மூளையினுடைய அளவுகோல் அப்படின்னு அறிஞர்கள் சொல்லக்கூடியது, உலகில் எழுதப்படக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் நினைவில் நிறுத்திக் கொள்ளும் சாமர்த்தியம் நம்முடைய மூளைக்கு இருக்குங்கிறான். அப்படின்னா அதனுடைய அளவுங்கிறது நம்ம டெராபைட், டிபி, ஜிபிங்கிறோம். அது எங்கேயோ ஜெடாபைட்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு நம்முடைய மூளையின் அளவு. அப்போ அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய மூளையில பல விஷயங்களை நம்ம நிச்சயமா நினைவுல வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்காக நோட்ஸ் எடுத்து பேசக்கூடாதுன்னு அடியேன் சொல்ல வரல. முடிந்த வரைக்கும் நினைவுல இருந்து பேசணுங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா என்னுடைய நான் கற்றுக்கொண்ட வாத்தியார்கள் எல்லாருமே, ஆசிரியர்கள் எல்லாருமே முடிஞ்ச வரை நினைவில் வைத்துக்கொள், கண்ணை மூடினா ஞாபகம் வரணும், அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் அனைவருமே அப்படிப்பட்ட ஆசிரியர்கள். அதனால எனக்கு அது நினைவுல இருந்தது. ரொம்ப நன்றி. நிச்சயமாக மென்மேலும் வளரணும். மில்டன் ஐயா சொன்னார் போல தினமும் வர்றதுக்கு முயற்சி தான் பண்ணணும் நானு. ஏன்னா நான் தூங்குறதுக்கே மணி 1, 1:30 ஆயிடுறது என்னுடைய பிஹெச்டி ஒர்க் பேப்பரை தேடி படிச்சு எடுக்கிறதுக்கு. அதை நான் இதா சொல்லல. ஆனா அது வந்து நம்ம காத்தால எழுந்துக்கிறதுல நிச்சயமா ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அதனால வர இது பல நேரங்கள்ல வர முடிய மாட்டேங்கிறது. அதுதான் உண்மை. முடிந்த வரை நிச்சயமாக வருவதற்கு முயற்சி செய்கிறேன். மேலும் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அரவிந்த் ஸ்ரீகாந்த். நன்றி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தேங்க்யூ அரவிந்த். ஆக்சுவலி நம்ம நோட் பண்ணி வச்சு பேசுறது, கியூ கார்டு வச்சு பேசுறது, டிபிடி வச்சு பேசுறது, எது வேணாலும் அதில் கிடையாது. பேசணுங்கிறது தான். நம்மளுடைய கருத்துக்களே அடுத்த ஆளை கொண்டு போகணும், அவ்வளோதான். நமக்கு மெமரிக்கு வந்து நிறையா கெப்பாசிட்டி இருக்கு மூளைக்கு. பட் என்னன்னா நமக்கு இன்றைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த காலத்தில் வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு வந்து வேலை, வேலை விட்டா குடும்பம். அதை தவிர நடுப்புற எதுவும் கிடையாது. நமக்கு வேலை, குடும்பம் தவிர பல விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்மளால பல விஷயங்கள் மறந்துடுவோம். நேற்றுக்கு என்னாச்சுன்னா, ஒரு முக்கியமான நிகழ்வே நான் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. என்னுடைய பிஸி ஷெட்யூல்ல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு போக முடியாத மறந்துட்டேன் நான். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கிற பர்சன். பட் இருந்தாலும் அதுலேயும் ஆணைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி மிகப்பெரிய சறுக்கல் நடந்தது நேற்றுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆல்மோஸ்ட் டெக்னாலஜினாலேயோ பல வேலைகளுனாலேயோ இருக்கிறதுனால அந்த டெக்னாலஜியே அதுக்கு பலமா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம கருத்துக்கள் பரிமாற வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் தலையை தவிர எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்கிறது என்னோட சொந்த கருத்தாக தெரிவித்து இன்று அருமையான ஒரு நிகழ்வை சார், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நீங்க சொல்றதான் நானும் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. ஆனா நான் அப்படி பழகிட்டேங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே நேரத்துல ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னேன். நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ங்கிறது கோடிக்கணக்குல வந்துருது இன்னைக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல அவர்களுக்கு அப்படி இல்லைங்கிறது அவர்கள் கொடுத்து வைத்திருந்தார்களா, இல்ல நம்ம வந்து கொடுத்து வைத்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம பேச வேண்டாம். ஆனா அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு மத்தியில நம்மளுடைய ஐயா சொன்னார் போல, ரமேஷ் சார் சொன்னார் போல, நம்முடைய இந்த டெக்னாலஜியை நம்முடைய நன்மைக்கு எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய அதை குறைன்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. இந்த இடத்துல வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சொன்னேல கூட அதை ஆமோதிக்கும் விதமாக இந்த கருத்தையும் சொல்ல விரும்புறேன் ஐயா. தேங்க்யூ அரவிந்த். எந்த டெக்னாலஜி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அந்த டெக்னாலஜியை நமக்கு பலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தினசரி வேலைகளை நம்ம அழகாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இன்று அழகான ஒரு சொற்பொழிவுக்கு வந்து கொடுத்த அரவிந்த் அவர்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப அருமையான ஒரு செஷனாக இருந்தது. அதே சமயம் இன்று இதுவரை இருந்து அட்டன் பண்ணி கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும், வேலை நிமித்தம் காரணமாக வர முடியாதவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் நான் வேறு ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நெய்வேலி ரமேஷ். நன்றி, வணக்கம்.